numbers எண்கள் natural numbers, whole numbers, integers, positive integers, negative integers, odd numbers, even numbers, prime numbers, co-prime numbers, triple prime numbers, composite numbers, factors, multiples. Explained by Soumya and. வணக்கம், நான் சௌமியா. நம்ம இப்ப பார்க்க போறது மேத்தமெட்டிக்ஸ்ல நம்பர்ஸ், அதாவது எண்கள் பத்தி பார்க்க போறோம். எண்கள்ல என்னென்ன எண்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். அதாவது எண்கள் அப்படின்னா அதுல வந்து நேச்சுரல் நம்பர்ஸ், இயல் எண்கள், ஹோல் நம்பர்ஸ் முழு எண்கள், ஒற்றைப்படை எண்கள், இரட்டைப்படை எண்கள், முழுக்களின் ஒற்றைப்படை எண்கள், இரட்டைப்படை எண்கள், அதாவது ஆட் நம்பர்ஸ் ஆர் ஈவன் நம்பர்ஸ். அப்புறம் இன்டீஜர்ஸ், அதாவது முழுக்களோட கூடுதல் மற்றும் கழித்தல், குறை முழு எண்கள், மிகை முழு எண்கள் அப்படின்னு, அதாவது இன்டீஜர்ஸ், நெகட்டிவ் இன்டீஜர்ஸ், பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ், நான் நெகட்டிவ் இன்டீஜர்ஸ். ஸோ அதை பத்தி நம்ம பார்க்கலாம். அடுத்து வந்து என்ன இருக்குன்னா பிரைம் நம்பர்ஸ், அதாவது பகா எண்கள். பிரைம் நம்பர்ஸ்லயே அடுத்து வந்து கோ பிரைம் நம்பர் இருக்கு. அடுத்து காம்போசைட் நம்பர் அப்படிங்கிறது என்னன்னா பகு எண்கள், அதாவது ரெண்டுக்கும் மேற்பட்ட ஃபேக்டர்ஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து காம்போசைட் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஃபேக்டர்ஸ் அப்படின்னா காரணிகள், மல்டிபிள்ஸ் அப்படின்னா மடங்குகள். ஸோ ஓகே, இப்போ நம்ம இதை பத்தி தான் நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ நம்பர்ஸ், அதாவது எண்கள். ஃபர்ஸ்ட் வந்து நாம நேச்சுரல் நம்பர்ஸ் பார்த்துக்கலாம். நேச்சுரல் நம்பர்ஸ் அதாவது இயல் எண்கள். இது எதுல இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா 1, 2, 3ல இருந்து அப் டு பிளஸ் n வரைக்கும் இதுதான் நேச்சுரல் நம்பர்ஸ், அதாவது இயல் எண்கள் அப்படின்னு சொல்றோம். அடுத்து வந்து ஹோல் நம்பர்ஸ், அதாவது முழு எண்கள். இது எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 0ல இருந்து தொடங்குது. 0, 1, 2, 3ல இருந்து அப் டு பிளஸ் n. அடுத்து இன்டீஜர்ஸ் அப்படின்னா முழு எண்களோட கூடுதல் மற்றும் கழித்தல், இதுதான் வந்து இன்டீஜர்ஸ் அப்படின்னு சொல்றோம். இது எதுல இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா -n, அதாவது -1, 0, +1 up to +n. இதுல வந்து என்னன்னா பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ், நெகட்டிவ் இன்டீஜர்ஸ், அதாவது இந்த பக்கம் இருக்கிறது வந்து பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் சொல்லுவோம். இந்த பக்கம் இருக்கிறது நெகட்டிவ் இன்டீஜர்ஸ், அதாவது குறைமுழு எண்கள், இது மிகை முழு எண்கள். ஜீரோல இருந்து அப் டு n வரைக்கும் அதை வந்து நான் நெகட்டிவ் இன்டீஜர்ஸ் சொல்லுவோம். நான் நெகட்டிவ் இன்டீஜர்ஸ் இது. அதுவே இன்டீஜர்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ ஸ்கேல் எடுத்துக்குவோம். இதுல சென்டர் வந்து 0, அதுக்கு 0க்கு ரைட் சைட் இருக்கிறது எல்லாமே வந்து பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ். 1, 2, 3 up to +n. 0க்கு லெஃப்ட் சைடு இருக்கிறது நெகட்டிவ் இன்டீஜர்ஸ். இதுல லெஃப்ட் சைடுல இருந்து ரைட் சைடு போற வேல்யூவோட இது வந்து
அதிகமா இருக்கும். அதாவது -4க்கும் +4க்கும் -4 எடுத்துக்கிறோம், அப்புறம் 0 எடுத்துக்கிறோம். ரெண்டுல எது பெரிய எண் அப்படின்னா 0 தான் பெரிய எண். அதுவே வந்து நெகட்டிவ் இன்டிஜர்ஸ்லயே நம்ம பார்க்கலாம். -4 -2 எடுத்துக்கலாம். ரெண்டுல எது பெரிய எண் அப்படின்னா -2 தான் பெரிய எண். ஏன்னா லெஃப்ட் சைடுல இருந்து ரைட் சைடு போகும்போது அந்த எண்ணோட வேல்யூ வந்து அதிகமா இருக்கும். அப்படிங்கிற பட்சத்துல -4 அது 4 வந்து பெரிய எண்ணா இருக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வந்து -4 அப்படிங்கிறது -2ல இருந்து சிறிய எண். அப்போ -2 தான் பெரிய எண். அப்போ 1ல இருந்து 3 எடுக்கிறோம். இந்த ரெண்டுல எது பெரிய எண் அப்படின்னா 3 தான் பெரிய எண். ஓகேவா? இதுதான் வந்து இன்டிஜர்ஸ். ஓகே, அடுத்த நம்பர் நாம பார்க்கலாம். ஆட் நம்பர், அதாவது ஒற்றைப்படை எண் அப்படின்னு சொல்றாங்க தமிழ்ல. இந்த ஆட் நம்பர்ஸ் அப்படின்னா 1 3 5 7 9 11 13 15 17 இப்படி இந்த நம்பர் அப் டு n வரைக்கும் முடிவில்லாம போயிட்டே இருக்கும். இதுதான் வந்து ஆட் நம்பர்ஸ், அதாவது ஒற்றைப்படை எண். அடுத்து வந்து என்ன நம்பர் இருக்கு அப்படின்னா ஈவன் நம்பர். ஈவன் நம்பர்ஸ் அப்படின்னா இரட்டைப்படை எண். இது எதுல இருந்து தொடங்கும் அப்படின்னா 2 2 4 6 8, அதாவது 2 மடங்கா வந்து இருக்கும். அதுதான் வந்து இரட்டைப்படை எண். இரட்டைப்படை எண்ணா 2 மடங்கு. 2 4 6 8 10 12 14 16 18 20 22 24 சொல்லி இந்த நம்பர் வந்து அப் டு n வரைக்கும் முடிவில்லாம போயிட்டே இருக்கும். அதுதான் வந்து இரட்டைப்படை எண். அடுத்து பிரைம் நம்பர். பிரைம் நம்பர் அப்படின்னா பகா எண்கள். இதோட ஃபேக்டர்ஸ், அதாவது இதோட காரணிகள் வந்து 2 காரணிகள் தான். ஒன்று வந்து அதே எண் மற்றும் ஒன்றால இந்த எண் வந்து வகுப்படும். ஒரு எண் வந்து ஒன்றாலையும் அதே எண்ணால மட்டுமே வகுப்படுமா, இது வகுப்படக்கூடியதே இருந்தா அது வந்து பகா எண்கள், அதாவது பிரைம் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 0 to 100க்குள்ள மொத்தம் 25 பிரைம் நம்பர்ஸ் இருக்கு. பிரைம் நம்பர்ஸ் வந்து எதுல இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா 2 3 5 7 11 13 17 19 23. இப்போ 2 எடுத்து நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா 2ஓட காரணிகள் வந்து எதுவா இருக்கும்னா 2 மற்றும் 1. அதாவது இதோட ஃபேக்டர்ஸ் அப்படின்னா 2 மற்றும் 1 தான் இதோட 2ஓட ஃபேக்டர்ஸ். அதாவது ஒரு எண் வந்து அதே எண்ணாலையும் ஒன்றாலையும் மட்டுமே வகுப்படுத்தினா அது வந்து பிரைம் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே இதுல வந்து கோ பிரைம்ஸ் இருக்கு. கோ பிரைம்ஸ் அப்படின்னா அதாவது இரட்டை பகா எண்கள். இரட்டை பகா எண்கள் இதுக்கு இடையே இருக்கக்கூடிய 2 பகா எண்களுக்கு இடையே இருக்கக்கூடிய வித்தியாசம் வந்து 2ஆ இருக்கும். அதாவது 2 பகா எண்களுக்கு இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் வந்து 2ஆ இருந்துச்சுன்னா அது வந்து கோ பிரைம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதுதான் பகா எண்கள். இந்த பகா எண்கள்ல எதுக்கு வந்து 2 வித்தியாசம் இருக்குன்னா 3க்கும் 5க்கும் இடையே 2 வித்தியாசம் இருக்கு. 5க்கும் 7க்கும் நடுவில் 2 வித்தியாசங்கள் இருக்கு. அடுத்து 14 13க்கும் இடையே 2 வித்தியாசம், 17க்கும் 19க்கும் இடையே 2 வித்தியாசங்கள் இருக்கு. அப்போ இதோட கோ பிரைம்ஸ்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா 3,5 இல்லைன்னா 5,7 11,13 17,19 இதெல்லாம் வந்து கோ பிரைம்ஸ் சொல்றது. அதே வந்து பகா 3 தொகுதின்னு சொல்லுவாங்க. அதாவது ட்ரிபிள் பிரைம் நம்பர்ஸ் இருக்கு. ட்ரிபிள் பிரைம் நம்பர்ஸ், அதாவது ட்ரிபிள் பிரைம் நம்பர்ஸ் 3 பிரைம் நம்பருக்கு இடையே இருக்கக்கூடிய வித்தியாசம் 2 மட்டுமே இருந்துச்சுன்னா அது வந்து ட்ரிபிள் பிரைம் நம்பர்ஸ். அப்படின்னு பார்த்தா 3 5 7 இது வந்து ட்ரிபிள் பிரைம் நம்பர்ஸ். இதுக்கு 3க்கு இடையில இருக்கக்கூடிய வித்தியாசம் 2 மட்டும்தான். 3 5
7. இது வந்து என்னன்னா ட்ரிபிள் பிரைம் நம்பர்ஸ், அதாவது பகா மூன்றன் தொகுதி அப்படின்னு சொல்றாரு. அடுத்து வந்து காம்போசைட் நம்பர்ஸ், அதாவது பிரைம் நம்பர் அப்படின்னா ரெண்டு ஃபேக்டர்ஸ் இருக்கும். காம்போசைட் நம்பருக்கு ரெண்டுக்கு மேல ஃபேக்டர்ஸ் இருந்துச்சுன்னா அது வந்து காம்போசைட் நம்பர்ஸ், பகு எண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. காம்போசைட் நம்பர்ஸ் பகு எண்கள், இதுக்கு தான் வந்து ரெண்டுக்கு மேல ஃபேக்டர்ஸ் இருக்கும். அப்படின்னு பார்த்தா 4 6 8 4 6 9 8 10 12 ஸோ இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். 0 to 100 குள்ள 74 காம்போசைட் நம்பர்ஸ் இருக்கு. இதுதான் காம்போசைட் நம்பர், அதாவது ரெண்டுக்கு மேல ஃபேக்டர்ஸ் இருக்கும். இதோட காரணிகள் வந்து ஒரு எண்ணோட காரணிகள் வந்து இரண்டுக்கும் மேல இருந்துச்சுன்னா அது வந்து காம்போசைட் நம்பர்ஸ். இப்போ 4 எடுத்துக்கிட்டோம்னா 4 வந்து 1ஆலே வகுப்படும், 2ஆலே வகுப்படும், 2 1 2 அதே நேரத்துக்கு 4ஆல வகுப்படும். இப்போ 6 எடுத்துக்கிட்டோம்னா அது 1 2 3 6ஆல வகுப்படும். 9 எடுத்துக்கிட்டா 1 3 9. இப்ப 8 1 2 4 8. இதுக்கு வந்து மொத்தம் 4 காரணிகள் இருக்கு. அதுவே 10க்கு எடுத்துக்கிட்டோம்னா 1 2 5 10 12 1 2 3 4 6 12. இதோட காரணிகள் வந்து அதிகமா இருக்கு. இரண்டுக்கு மேல காரணிகள் இருந்துச்சுனாவே அது காம்போசைட் நம்பர்ஸ். ஓகே, அடுத்து வந்து நம்ம அதாவது நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னா இயல் எண்கள் வந்து எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது வந்து இயல் எண்கள், அதாவது இதை வந்து n அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க நேச்சுரல் நம்பர்ஸ். ஸோ ஹோல் நம்பர்ஸ் வந்து W அப்படின்னு டினோட் பண்ணுவாங்க. நேச்சுரல் நம்பர் வந்து 1ல இருந்து அப் டு n வரைக்கும் இருக்கு. அதே ஹோல் நம்பர்ஸ் வந்து 0ல இருந்து தொடங்கி, அதாவது முழு எண்கள்னா 0ல இருந்து அப் டு n வரைக்கும். இன்டிஜர்ஸ் அப்படிங்கிறது -n ல இருந்து +n வரைக்கும், -n அப் டு -1 0 +1 அப் டு +n வரைக்கும். அதுதான் இன்டிஜர்ஸ். அதாவது இதுல வந்து பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ், நெகட்டிவ் இன்டிஜர்ஸ், நான் நெகட்டிவ் இன்டிஜர்ஸ் குறிப்பாங்க. அதாவது முழு எண்களோட கூடுதல் மற்றும் கழித்தல் தான் வந்து இன்டிஜர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதே ஆட் நம்பர் அப்படின்னா ஒற்றை எண்கள், அதாவது 1ல இருந்து தான் இது வந்து தொடங்கும். 1 3 5 7 9 11 11 13 17 இந்த மாதிரி அது போயிட்டே இருக்கும். மற்ற வந்து அடுத்தது ஈவன் நம்பர்ஸ், அதாவது இரட்டைப்படை எண்கள். இது வந்து எதுனா இரண்டின் மடங்கா வந்து இது அமைந்திருக்கும். அதாவது 2 4 2 4 6 8 10 12 14 16 ஸோ இந்த மாதிரி 18 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அடுத்து வந்து பிரைம் நம்பர்ஸ். பிரைம் நம்பர்ஸ் அப்படின்னா அதோட ஒரு எண்ணுக்கு வந்து 2 ஃபேக்டர்ஸ் மட்டுமே, அதாவது 2 காரணிகள் மட்டுமே இருந்துச்சுன்னா அது வந்து பிரைம் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. கோ பிரைம்ஸ் அப்படின்னா ரெண்டு பகா எண்கள், அதாவது 2 பிரைம் நம்பர்ஸ்க்கு இடையே இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் வந்து 2ஆ இருந்துச்சுன்னா மட்டும்தான் அது வந்து கோ பிரைம் நம்பர்ஸ் சொல்லுவாங்க. அதே ட்ரிபிள் பிரைம் நம்பர்ஸ், அதாவது 3 பகா 3 தொகுதி அப்படின்னா 3 பிரைம் நம்பருக்கு இடையில இருக்கக்கூடிய வித்தியாசம் வந்து 2ஆ இருந்துச்சுன்னா அது பகா 3 ஜோடி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து காம்போசைட் நம்பர்ஸ். ஒரு எண்ணுக்கு 2க்கும் மேற்பட்ட காரணிகள் இருந்துச்சுன்னா, அதாவது ஃபேக்டர்ஸ் வந்து 2க்கும் மேல இருந்துச்சுன்னா அது வந்து காம்போசைட் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வந்து நாம பார்க்க போறது வந்து ஃபேக்டர்ஸ் மல்டிபிள்ஸ் அப்படிங்கறத நாம பார்த்துக்கலாம். சோ இப்போ நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஃபேக்டர்ஸ் அப்புறம் மல்டிபிள்ஸ். ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு எண் வந்து எத்தனை எண்களால வகுப்படும் அப்படிங்கிறது தான் ஃபேக்டர்ஸ். சோ மல்டிபிள்ஸ் அப்படின்னா ஒரு எண்ணோட மடங்கு எத்தனை. இப்போ 1ஓட மடங்கு என்னன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 சோ இந்த மாதிரி அது அப் டு n வரைக்கும் போயிட்டே இருக்கும். இப்போ 2 மடங்கு எடுத்துக்கிட்டோம்னா 2ஓட மல்டிபிள்ஸ், அதாவது 2ஓட மல்டிப்ளிகேஷன் டேபிள் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ 2ஓட மல்டிபிள்ஸ் அப்படின்னா என்ன 2 4 6 8 10 12 சோ இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அதே மாதிரி 3ஓட மல்டிபிள்ஸ் என்ன 3 6 9 3 6 9 12 15 இந்த மாதிரி அது போயிட்டே இருக்கும். ஸோ 5 மல்டிபிள்ஸ் 5 10 15 20 25 30 இந்த மாதிரி அது போகும். இப்போ மல்டிபிள்ஸ்க்கும்
ஃபேக்டர்ஸ்க்கு இடையே இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் இதுதான். அதாவது ஒரு எண் வந்து எத்தனை முறை வகுப்படுமோ, எத்தனை எண்களால வகுப்படுமோ அதை வந்து ஃபேக்டர்ஸ், காரணிகள் அப்படின்னு சொல்றாங்க. மல்டிபிள்ஸ் அப்படின்னா ஒரு எண்ணோட அந்த எண்ணை கூட்டிகிட்டே போயிட்டே இருக்கும்போது ஒரு மடங்கு ஒரு வரும், அதுதான் வந்து மல்டிபிள்ஸ். ஸோ ஃபேக்டர்ஸ் அதாவது காரணிகள். இப்போ 2ஓட காரணிகள் எவ்வளவு அப்படின்னா, ரெண்டை வந்து வகுத்தோம்னா நமக்கு வந்து என்ன கிடைக்கும்னா அது வந்து 2 அப்புறம் 3. ஸோ இதுதான் வந்து அதோட ஃபேக்டர்ஸ். 2 1, 2 இதுதான் வந்து 2ஓட ஃபேக்டர்ஸ். அப்போ 3 எடுத்துட்டோம்னா அதோட ஃபேக்டர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3ஆல வகுக்கலாம், அப்போ நமக்கு 3ஆல வகுக்கலாம், அப்போ நமக்கு 1 தான் மீதி கிடைக்கும். மீதி வந்து 0 தான் கிடைக்கும். ஸோ 3 3. அப்போ 1 மற்றும் 3 இதோட ஃபேக்டர்ஸ். இப்போ 4ஓட ஃபேக்டர்ஸ் என்னன்னு பார்க்கலாம். 2 2ஆல வகுப்படும். ஸோ 2 அப்போ மீதி 1. அப்போ 2 2 அப்போ 2 2 என்ன 4 1. அப்போ இதோட ஃபேக்டர்ஸ் என்னன்னா 2 அதாவது 1 2 4. இதுதான் வந்து 4ஓட ஃபேக்டர்ஸ். இப்போ 5ஓட ஃபேக்டர்ஸ் என்னன்னா, ஸோ 5ஓட ஃபேக்டர்ஸ் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 1ஆலையும் 5ஆல மட்டும்தான் வந்து 5 வந்து வகுப்படும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 8 நம்ம எடுத்துக்கலாம். 8 வந்து எப்படி போடுவோம், 1 8 8, 2 4 8, 4 2 8, 1 8 8. அப்போ 1 4 8 இதுதான் வந்து 8ஓட ஃபேக்டர்ஸ். இப்போ 20ஓட ஃபேக்டர்ஸ் என்னன்னு பார்க்கலாம். 20 வந்து இப்போ நம்ம 2ஆல வகுக்கலாம், அப்போ நமக்கு 10 கிடைக்கும். 2ஆல வகுக்கும்பொழுது திரும்ப 5, 5ஆல வகுக்கும்பொழுது முடிஞ்சது. அப்போ 2 இன்டு 2 இன்டு 5 இன்டு 4. அப்போ 2 2 4 5 1. ஸோ இதோட ஃபேக்டர்ஸ் என்னன்னா 1 2 4 5, 2 இன்டு என்ன 10, அப்புறம் 20. ஸோ இதெல்லாம் வந்து 20ஓட ஃபேக்டர்ஸ், அதாவது 20ஓட காரணிகள். அடுத்து இப்போ மல்டிபிள்ஸ் நம்ம பார்க்க போறோம், அதாவது மடங்குகள். இப்போ 2ஓட மடங்குகள், அதாவது 2ஓட மல்டிபிள்ஸ் நாம என்னன்னு பார்க்கலாம். ஒரு 2 2 2 2 4 3 2 6 4 2 8 5 2 10 6 2 12 7 2 14. இதெல்லாம் வந்து மல்டிபிள்ஸ். இப்போ 2ஓட மல்டிபிள்ஸ் அப்படின்னா என்னன்னா 2 4 6 8 10 12 14 16 18 20 22 24 26 28 30 32 34 36 38 40 42 44 46 48 50. இப்படியே நம்ம அப் டு n. ஸோ முடிவு இல்லாம இது போயிட்டே இருக்கும். இதுதான் மல்டிபிள்ஸ். ஸோ ஃபேக்டர்ஸ் அப்படின்னா ஒரு எண் எத்தனை எண்களால வகுப்படுமோ அதுதான் ஃபேக்டர்ஸ். இப்போ 20ஓட ஃபேக்டர்ஸ்ல என்னன்னு பாத்தீங்கன்னா 1 2 4 5 10 20 இதெல்லாம் 20ஓட ஃபேக்டர்ஸ். அப்ப அதுவே வந்து 20ஓட மடங்கு எப்படி எழுதிப்போம்னா, அது 20ஓட மடங்கு அப்படி இருந்துச்சுன்னா 20ஓட மல்டிபிள்ஸா இருந்துச்சுன்னா 20 40 60 80 100 120 இந்த மாதிரி என்ன ஆகும், 20ஓட மல்டிபிள்ஸ் வந்து போயிட்டே இருக்கும். அவ்வளவுதான். ஸோ நம்பர்ஸ் நம்ம என்ன இது வரைக்கும் பார்த்துருக்கோம் அப்படின்னா, நம்பர்ஸ் வந்து நேச்சுரல் நம்பர்ஸ், அதாவது இயல் எண்கள், அடுத்து வந்து முழு எண்கள் ஹோல் நம்பர்ஸ், அடுத்து ஒற்றைப்படை எண்கள், இரட்டைப்படை எண்கள், இன்டீஜர்ஸ் அதாவது முழுக்களோட கூடுதல் மற்றும் கழித்தல். அதில் வந்து என்னென்ன இன்டீஜர்ஸ் இருக்குன்னா, பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ், நெகட்டிவ் இன்டீஜர்ஸ், நான் நெகட்டிவ் இன்டீஜர்ஸ் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் இன்டீஜர்ஸ் வந்து இருக்கு. அடுத்து வந்து பிரைம் நம்பர்ஸ் வந்து பகா எண்கள்.
அது வந்து 2 ஃபேக்டர்ஸ் மட்டுமே இருக்கும். அதுதான் வந்து பிரைம் நம்பர்ஸ். கோ பிரைம் நம்பர்ஸ் அப்படின்னா அது 2 பிரைம் நம்பருக்கு இடையில இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் வந்து 2ஆ இருந்துச்சுன்னா அது கோ பிரைம் நம்பர்ஸ். அப்படின்னு பார்க்கும்பொழுது 2,3 வந்து கோ பிரைம் நம்பர் கிடையவே கிடையாது. 2க்கும் 3க்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் வந்து ஒன்றே. அதனால 2க்கும் 3க்கும் கோ பிரைம் நம்பர் கிடையாது. அடுத்து பாத்தீங்கன்னா மூன்றாவது தொகுதி, அதாவது ட்ரிபிள் பிரைம் நம்பர்ஸ் இருக்கு. பகா மூன்றாவது தொகுதி, அதாவது அதுல பாத்தீங்கன்னா 3,5,7 அப்படிங்கிறது தான் வந்து ட்ரிபிள் பிரைம் நம்பர்ஸ். அதாவது இந்த 3க்கு இடையில இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் வந்து 2. அதனால இது வந்து ட்ரிபிள் பிரைம் நம்பர்ஸ் அப்படின்னு இருக்கு. அடுத்து வந்து காம்போசைட் நம்பர்ஸ். காம்போசைட் நம்பர்ஸ் அப்படின்னா 2 ஃபேக்டர்ஸ்க்கு அதிகமா இருக்கும். ஒரு ஃபேக்டர், ஒரு எண்ணோட ஃபேக்டர்ஸ் வந்து 2க்கும் மேல அதிகமா இருந்துச்சுன்னா அது வந்து காம்போசைட் நம்பர், அதாவது பகு எண்கள். காரணிகள், அதாவது ஃபேக்டர்ஸ் அப்படின்னா ஒரு எண் வந்து எத்தனை எண்களால வகுப்படுமோ அதுதான் வந்து ஃபேக்டர்ஸ், காரணிகள்னு சொல்றாங்க. அடுத்து மல்டிபிள்ஸ், ஒரு எண்ணோட மடங்கு. ஒரு 2 எடுத்தீங்கன்னா 2ஓட மடங்கு, அடுத்த மடங்கு வந்து என்னவா இருக்கும்னா 4. 4 கூட்டல் 2 6, 6 கூட்டல் 2 8, 8 கூட்டல் 2 10. ஸோ இந்த மாதிரி மடங்குகள் வந்து பெருகி போயிட்டே இருக்கும். இது முடிவில்லாம போயிட்டே இருக்கும். அதுதான் வந்து மல்டிபிள்ஸ், மடங்குகள் அப்படின்னு சொல்றோம். That's it. ஸோ மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ அடுத்து நாம வேற ஒரு டாபிக் பார்க்கலாம். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது சௌமியா. நன்றி, வணக்கம்.